வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று நாங்கள் என்ன விடயத்தை பேச போறோம்டா இந்த பொறுப்பு. ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கின்றது. அது உண்மையான ஒன்றுதான். ஆனால் இந்த பொறுப்புகள் எப்படி அடுத்த சமுதாயத்துக்கும் வளர வேணும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இப்ப சிலர் சொல்லுவார்கள் பொறுப்பில்லாத பிள்ளை என்று சொல்லுவார்கள். அது ஏன் அப்படி அவர்களுக்கு வருகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எல்லா விடயங்களையும் நீங்களே செய்து கொடுத்தால் பிள்ளை பெற்றோர் செய்து தருவினம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சம்பவம் இருக்கிறது. என்ற தாங்களா முயற்சி செய்யாத ஒரு தன்மை அங்க உருவாகும். அதற்கு யார் காரணம் என்று பார்த்தால் நாங்கள் தான் காரணமாக இருக்கிறோம். ஆதலால் தான் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு வயசுல இப்ப சின்ன வயது தொடக்கம் சின்ன கரண்டிகளை எடுத்து அடுக்க விடலாம், அல்லது விளையாட்டு சாமான விளையாடிட்டு அதே பெட்டிக்க வைக்க பழக்கலாம், வீடு கூட்ட பழக்கலாம். இப்படி பல விடயங்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்புகளை கொடுத்து அவர்களை செய்ய விடும் போது அவர்கள் அந்த பொறுப்புகளில் உள்ள அனுபவத்தை கற்றுக்கொள்வார்கள். அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளாத தன்மை வயது வந்த பின்னர் அந்த பிள்ளைகளை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அது செய்ய அவர்களுக்கு தெரியான்னு சொல்வார்கள், இல்லை செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார்கள். இப்படியான நிலைகள் வருவதை நாங்கள் என்று பார்க்கிறோம். ஆதலால் பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்க வேண்டும். அதை பெற்றோர்கள் நீங்க முதலில் காட்டி கொடுக்கும் போதோ அல்லது செய்து அவர்களை ஒரு பயிற்றுவிக்கும் போதோ அந்த பொறுப்பு அவர்களுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனா பல இடங்களில நாங்க செய்வதில்லை. இதனால பின்னால வளர்ற பிள்ளை திருமணம் செய்யவும் பின்னிக்கிறது. ஏனென்று கேட்டால் அந்த பொறுப்புகளை ஏற்கக்கூடிய தன்மையை அவர்கள் நினைக்கிறார்கள் இல்லை. அந்த பொறுப்பு ஏற்கக்கூடிய தன்மை எனக்கு வரையிலே என்ற மாதிரி அந்த தோற்றத்தில் அவர்கள் இருப்பதனால திருமணங்களை எல்லாம் பின்தள்ள வேண்டிய தேவை வருகிறது அவர்களுக்கு. அதாவது பொறுப்பாக வேலை, பொறுப்பாக ஒரு வீடு, பொறுப்பாக ஒவ்வொன்றையும் வைத்திருந்தால் மட்டும்தான் தாங்கள் செய்யலாம் என்ற ஒரு எண்ணமும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கு. அது நாங்க வரவேற்கலாம். ஆனால் அந்த பொறுப்புணர்வு ஒன்றும் இல்லாமல் பெற்றோருடன் தொடர்ந்தும் வாழுகின்ற பிள்ளைக்கு சில நேரம் அது இல்லாமல் போகலாம். அப்ப அந்த நிலையை நாங்கள் யோசிக்க வேணும். ஆதலால் தான் சின்ன வயது தொடக்கம் சின்ன பொறுப்புகளை குழந்தைகளிடமும் கொடுத்து அவற்றின் அனுபவமும் எதிர்காலத்துக்கு அவை தேவையான விடயங்களா என்று அந்த பிள்ளை பார்க்கிறதுக்கும் ஒரு பரிட்சார்த்தமாக அவை அமையும் என்பது உண்மை. ஆகவேதான் அந்த குழந்தைகளை பல விடயங்களில் நீங்கள் ஊக்குவிக்க வேணும் என்பது இன்றைய எங்களுடைய குடும்ப